ஸோ அறுசுவையில் இன்னைக்கு எந்த சுவையை வந்து செய்ய போறீங்க? இன்னைக்கு இனிப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இனிப்பு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சுவை. ஆமாம், இனிப்பு தான். ஆனால் அது வந்து ஒரு ரெமெடி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுலேயே ஒரு ரெமெடி இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ எஸ், என்ன சொல்கிறது, இனிப்பு சுவை அப்படின்னும் போதே அப்படி இப்போவே வந்து நாக்கு தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிப்பில் என்ன செய்ய போகிறீங்க? இனிப்பில் வந்து இன்னைக்கு வெத்தலை வச்சு ஒரு பாயசம் பண்ணுறோம். வெத்தலை பாயசம், வெத்தலை வச்சு செய்யக்கூடிய பாயசம். ஸோ வெத்தலை பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெத்தலை, பால், சர்க்கரை, பாதாம் பிசின், நெய், குங்குமப்பூ, ஏலக்காய், முந்திரி, பாதாம், பிஸ்தா. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வந்து ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு 1 லிட்டர் போல் பால் எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, தண்ணி சேர்க்காத பால், எதுவுமே போடலை, எதுவுமே போடாம வெறும் பால் மட்டும்தான். பாயசம், அதனால பாலோட ஆரம்பிக்கும். ஸோ இது நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம வந்து ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா நெய்யில் வறுக்க போகிறோம். இல்லை, இந்த 3 ஐட்டத்தையுமே இப்போ வந்து நான் ஒரு 200 லிட்டர் 250 லிட்டர் பால் வச்சுக்கோங்க. சரி, 1/2 லிட்டர் பால் வச்சுக்கோங்க, 500 ml வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒரு 5 பாதாம், ஒரு 6-7 முந்திரி, ஒரு 10 பிஸ்தா, அந்த மாதிரி எடுத்து ஒரு 1 மணி நேரம் 3ஐயும் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். நான் மார்னிங் செய்ய போகிறேன்னா நைட்டு போட்டு ஊற வச்சிடலாம். வெந்நீரில் ஊற வச்சு. ஆமாம், வெந்நீரில் ஊற வச்சு அதை நல்ல மைய விழுத நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா இதுலேருந்து கிட்ஸ் வந்து எதையுமே ரிமூவே பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட மெயின் தாட்டே. ஸோ அதனால அதையும் வந்து நம்ம நல்ல பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டோன்னா அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இது வந்து முழுசாக போட்டோன்னா எடுத்து போட்டு போயிடுவாங்க. அதுவே அரைச்சி ஊற்றியாச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இது 3ஐயும் நல்லா ஊற வச்சு மைய விழுது. அது இல்லாமல் அரைச்சி ஊற்றினோன்னா 3மே சேர்ந்ததுன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அண்ட் திக் கன்சிஸ்டன்சிக்கு அதுவும் நல்லா கொடுக்கும். ஸோ இதை மட்டும் எடுத்து நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, மற்றபடி கார்னிஷ்க்கு நமக்கு வேணும்னா சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் இதெல்லாம் போட்டுட்டேன் இன்னும் வேற போடணுமானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சாஃப்ரான் ஊற விடணுமா? இல்லை, சாஃப்ரான் நம்ம டேரெக்டாகவே மில்கில் போட்டோம், ஊரெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். அதுக்கு பதில் வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்து. நாட்டு சர்க்கரை போடுறது இருந்தால் போடலாம், வெல்லம் போட வேணாம். ஏன்னா பால் அப்படின்றதுனால தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெல்லம் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் ஓரத்தில் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் சுகர் ஆட். சரி, நான் என்னோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கிறேன். இப்போ 1/2 லிட்டர் பாலுன்றதுனால ஒரு 200லேருந்து ஒரு 180 கிராம் போல் சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம 1 லிட்டரா 1/2 லிட்டரா? இல்லை, 1/2 லிட்டர் தான். நான் அளந்து வச்சதுனால நான் போடுறேன். ஓகே, ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து இப்போ செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 1/2 லிட்டரோ இல்லைனா 1 லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏற குறைய பார்த்துக்கோங்க. ஒரு கரண்டி இது வேணுமா? இதெல்லாம் இதுவா? ஓகே, ஸோ நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் வச்சு தான் இப்போ வந்து பாயசம் வந்து செய்கிறோம், வெத்தலை பாயசம். இப்போ வெத்தலை அப்போ எவ்வளோ எடுத்துக்கணும்? 1/2 லிட்டர் பால் வெத்தலை வந்து ஒரு 10 போல் எடுத்துக்கலாம். ஒரு இதுலாம் வேண்டாம், ஒரு பஞ்ச்லாம் வேண்டாம், ஒரு 10 வெத்தலை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து அந்த சக்கரை நல்லா கரையிறதுக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம், இல்லைன்னா சக்கரை அடியில் நின்று. இப்போ அந்த வெத்தலை அப்படி இதுலேயே போட்டு கொதிக்க? இல்லை, வெத்தலையை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வெத்தலையை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து காம்பை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். காம்பை கிள்ளிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பாதாம் பிசுனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவும் முன்னாள் நைட்டே நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். நீங்கள் டக்குன்னு இப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சி பண்ண முடியாது இந்த பாயசம். அது மட்டும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எல்லாமே பாதாம், முந்திரி, தண்ணியில் ஊற வைக்கணும். அதே போல் பாதாம் பிசுனும் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சா மட்டும் தான் உங்களுக்கு காலையில் செய்ய முடியும். ஸோ இதை ஊற வச்ச அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரியை வந்து அரைச்சி விழுதாக எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த வெத்தலையையும் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் பாலும் வந்து கொதிக்கட்டும், அதுக்கான டைம் கொடுத்துரும். ஊற வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா வந்து அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விழுதாக நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணி அதோடு சேர்ந்து குக் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த வெத்தலையை அரைச்சி அதை வந்து விழுதாக எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய சாரை மட்டும் எடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா திப்பையாக இருக்கும்ல, அந்த திப்பையை தள்ளிட்டு வெறும் சாறு மட்டும்
இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த சாறை தான் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஆமாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, பாயசத்துலனா பால் சூடாக இருக்கும்போது இது ஊற்றினா தெரிஞ்சுடா? இல்லை, பால் வந்து வார்மில் தான் கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன். ஆமாம், முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வேண்டாமா? அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்குதே, மிஸ் பண்ணுறோமே, பரவாயில்லையா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு ஒரு திக்னஸ் வேணும்ல, அதனால் இதை போட்டோன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா பாதாம் முந்திரி எல்லாம் வந்து நம்ம அரைச்சி தண்ணியாக இருக்கிற இதில் ஊற்றும் போது திக்காயிடும். இது ரொம்ப திக்காயிடாதா? இல்லை ஆகாது. இதை நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஆமாம், பால் வந்து ரொம்ப நம்மளுக்கு இதுவாகிடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கும்போது தான் அது சுண்டி அந்த மலாய், அந்த மலாய் வரும்ல, அந்த மலாய் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் மலாய் இருக்கும். ஸோ அந்த மலாயும் அப்படியே வந்து அப்படியே மிக்ஸ் ஆகும். ஓகே, அந்த மலாய் எடுத்து, அதாவது ஏடு வந்து எடுத்து விட்டு அதுவும் வந்து இன்னும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஃப்ளேவர் நீங்கள் சக்கரை போடாமல் இதுவே சூப்பராக. மலாய் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த முந்திரி பாதாமில் இருக்க ஸ்வீட்னஸும் வரும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம். இதில் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் ஒரு மாதிரி எல்லோ கலரில் அது மாறணும். அதுக்காக குங்குமப்பூ போட்டுக்கலாம். நெய்யும் ஊற்றுவோமா? நெய் வந்து ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணுவோம்ல. ஓகே, அந்த வறுத்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம வறுக்கவே போகிறது கிடையாது. இல்லை, பாயசம்னா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடும். இல்லை, நம்ம போட போகிறது கிடையாது. நம்ம வந்து துருவி தான் போட போகிறோம். கார்னிஷ்காக போடுறது எல்லாமே துருவி தான் போட போகிறோம். ஓ, இந்த பாயசத்தை வந்து நீங்கள் சில் பண்ணியும் சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலாம். ஓகே, பாதாம் பால் மாதிரி அந்த மாதிரியும் அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு அந்த கொதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏலக்காய் தூள் போடுறோம். ஓகே, இப்போ அப்போ வேணா தரீங்களா? நான் வேணா துருவட்டுமா? அதையும் கொஞ்சம் வலிச்சு போடலாமேன்னு நினச்சேன். தண்ணி ஊற்ற வேண்டாமா? இல்லை, தண்ணி வேண்டாம். தண்ணி போடணும், வலிச்சு போடணும்னா. தண்ணியே ஊற்றக்கூடாது? தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணையும் வந்து நல்லா துருவி மேலே போட போடும். எவ்வளோ போடணும்? இல்லை, ஒரு 4-5 பீஸ் அந்த மாதிரி போட்டால் போதும். ரொம்ப நிறைய வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்சு போட்டிருக்கோம் நிறைய. இப்போது இது ஓவராலாக குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா பாயசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். ஏன்னா பால் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து பொறுமையாக தான் குக் பண்ணணும். இந்த பாயாசம் வந்து இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இதுவே கொஞ்சம் கம்மியான பால் அந்த மாதிரி எடுத்தோன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ இன்னும் பால் அதிகமாக பால் அதிகமாக நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ இது கொஞ்சம் பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். யூஸ்வல் இந்த பாயசம் கீருக்குலாம் வந்துட்டு கசகசாவும் போடுவாங்க. இதில் இல்லை, கீருக்கு தான் வந்து கசகசாஸ் போடுவாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து வெத்தலை போட்டு பண்ணுறதுனால இதில் கசகசாலாம் வேண்டாம். அப்படியே இந்த லைட்டாக அந்த ஹீட்லேயே வந்து இதுவாகட்டும். ஆனால் இப்போது மண்சட்டின்றதுனால இன்னும் திக்கன் பண்ணாதா அது? ஆமாம், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு காயும், டக்கு டக்குன்னு இதுவாகும். இது சட்டின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஆல்ரெடி நம்ம லோ ஃப்ளேம் லெவலில் வச்சுருக்கோம். சீக்கிரமாக அந்த கொதியை நம்மளுக்கு அதிகமாக வராது. ஓகே, உள்ளுக்குள்ளேயே தான் கொதிக்கும், நம்மளுக்கு வெளியில் அதிகமாக தெரியாது. இப்போ நீங்கள் இதுவே சில்வர் பாத்திரம் பேன் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், வேகமாக பால் தீஞ்சிரும். அப்போது எப்படி இதை செய்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டியோ இல்லை பாத்திரமோ லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலே கரெக்டான அந்த பாயசம் அந்த ஃப்ளேவர் சொல்கிறாங்க. மீடியம் ஃப்ளேம் கூட இல்லாமல் செய்யலாம், அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தத்தில் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக பண்ண தான் உங்களுக்கான ஆக்சுவல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். போதுமா? நான் வேணா உங்களுக்கு பாதாமை கத்தியில் கட் பண்ணி தரட்டுமா? இல்லை பரவாயில்ல, இதுவே போதும். ஓகே, பாதியில் விட முடியாது. ஓகே, இப்போ இதை போட போகிறீங்க ஃபைனல் தான்? இல்லை ஃபைனலாக தான் நம்ம போட போகிறோம். ஃபைனல் கார்னிஷ்காக இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டோம்.
இப்போ இந்த சாறு எப்போ விடுவோம்? இந்த சாறு வந்து நம்ம ஃபைனலாக தான் விட போகிறோம். சார் விட்டதுக்கு அப்புறமா கொதிக்க விடுமா? சார் விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க இந்த பாதாம் பிசினை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ விடலாமா இல்லை ஒன்றும் டைம் வேணுமா? கொஞ்சம் இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கும். அப்போ சுகர் ஃபர்ஸ்ட் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் போடணுன்றது இல்லை? வேண்டாம், போட வேண்டாம். சுகர் நான் போட்ட குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே போட்டுருணும், அதுக்கப்புறம் போட வேண்டாம். ஸோ பால் வந்து காய்ச்ச ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து அதுக்கான ஸ்வீட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அப்பவே போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய, அது மெல்ட் ஆனது மட்டும் கிடையாது, அந்த கொஞ்சம் கொதி வர மாதிரி அது பபிள்ஸ் வர மாதிரி ஸ்டேஜில் தான் ஊற வச்சு அரைச்சிருக்கக்கூடிய பாதாம், அதுக்கப்புறமா பிஸ்தா, முந்திரியை வந்து ஊற்றி அதோட சேர்த்து இப்போ லோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லோ ஃப்ளேம் ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அண்ட் இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போகும். ஓகே. அப்புறமா தான் நம்ம வந்து வெத்தலை பாயிரும். ஸோ வெத்தலை சாறு ஊற்றுனதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? இல்லை, வெத்தலை சாறு ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் பாதாம் பிசின் ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம். ஓகே. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பாதாம் பிசின் வந்து போடணும்? இல்லை, ஆனில் தான் போட போகிறோம். போட்டதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே. அது கொதிக்கணும், ஜெல் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ நல்ல நட்ஸ் ஃப்ளேவரோடு சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து குக் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல ஆகணும். ஏன்னா பாயிலிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கங்கே லைட்டாக தான் பபிள்ஸ் வந்து தெரிஞ்சிட்ருக்குது. ஸோ பாதாம் எல்லாம் சேர்ந்து அண்ட் ஃபைனலாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கஷாயம் ஊற்ற போகிறோம். ஏன்னா நல்லா பால் வந்து குக்கிங்கில் இருக்கும்போது இது மாதிரியான வெத்தலை சாறு, கஷாயம் இல்லை சாறு வந்து ஊற்றணுன்னா திரிஞ்சிடும்ன்றதுனால கடைசியாக வார்ம் ஆகிற சமயத்தில் தான் இந்த வெத்தலை சாரை ஊற்றி அதோடு சேர்ந்து பாதாம் பிசின் வந்து போட போகிறோம். இது வந்து குக் ஆகணும், கொதிக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொதிச்சதுன்னா திரிஞ்சிடுவாங்க. ஆமாம். இப்போ இருந்த வெத்தலை சாரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சா? ஆனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, பால் கொதி வரல, ஒன்றும் வரல. அந்த இதில் தான் வெத்தலை சாரை வந்து ஊற்றுறாங்க. அதனால பால் வந்து நல்லாவும் இருக்குது. இல்லைன்னா ஊற்றின வேகத்துக்கு பால் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். பாயசம் பண்ணும்போது மட்டும் இந்த வாஷ் பண்ணி நம்ம கூட்டுவோம்ல, வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் பண்ண வேண்டாம். அப்படியா? ஏன்? ஏன்னா அது பால் சின்னதாக ஒரு துளி ஏதாச்சும் அதில் பட்டா கூட அது கெட்டு போயிடும். ஓகே. ஸோ மற்றபடி நம்ம எதாவது கிரேவி பண்ணுறோன்னா நம்ம வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு வாஷ் பண்ணி போடலாம். இதில் அந்த மாதிரி எதுவுமே பட் எக்ஸலண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பால் திரியவே இல்லை, உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த கம்மியான ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் இப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகம் பண்ணாலும் அது திரிஞ்சிடும். வெத்தலை சாறு வந்து போட்டாச்சு. வெத்தலை சாறு வந்து பாலோட சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணணும்? 2 மினிட்ஸ் மேலே என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாதாம் பிசின் வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்குறோம். கொஞ்சம் கூட அந்த கொதின்றது இல்லை பாருங்கள். ஆனால் இது நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம்ல? ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம லைட்டாக அந்த வார்ம் இருக்கணும்ல, அதனால தான் இப்போ ஆகும். ஏன்னா பாதாம் பிசின் குக் ஆகணும்னு கிடையாதுல்ல, அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது நம்மளுக்கு ஓகே அப்படின்ற போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா கூட பாதாம் பிசினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இல்லை இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக இதில் தூவிடலாம். சும்மா கொஞ்சமாக மேலே மட்டும் ஒரு 2லேருந்து 3 தெரியறதுக்கு இதை அப்படியே நம்ம விட்டுற வேண்டியது. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ இதில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பாதாம் பிசினில் அந்த மற்ற எசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இறங்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூடுன்றது ரொம்ப அதிகமாக ஆகாமல் இந்த ரொம்ப கம்மி இதுலேயே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பாயசமாக வரும், இல்லைன்னா அது பாயசமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வெத்தலை பாயசம் செய்வது எப்படி அப்படின்ற மாதிரி செய்முறையை வந்து சுருக்கமாக நேரடி சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் போல் பால் எடுத்துக்கிறோம். பால் நல்லா சுண்ட காயணும். அப்போ சக்கரை போட்டு அதில் சக்கரை கரையிற விட்டுட்டு நல்லா காய விட்டுறோம். நம்ம வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3ஐயும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்ல மைய விழுதை அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த பால் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெத்தலை வச்சுருக்கோம். வெத்தலையும் அரைச்சி மைய விழுதை அரைச்சி அதோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம், குங்குமப்பூ போட்டுக்கிறோம். அதெல்லாம் நல்ல ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் வரும்பொழுது நம்ம வச்சுருக்க வெத்தலை சாரையும் அதில் ஆட் பண்ணுறோம்.
வெத்தலை சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினையும் ஆட் பண்ணுறோம். பாதாம் பிசின் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1 minute போல் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு நம்ம வச்சுருக்க என்ன நட்ஸ் இருந்தாலும் அதில் ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய வெற்றிலை பாயாசம் ரெடி.